இன்றைய முக்கிய செய்திகள். பெண்களின் கண்ணீரை விட பெரியதா அரசியல் ஆதாயம்? மல்யுத்த கூட்டமைப்பு விவகாரத்தில் மோடி மீது ராகுல் காந்தி கடும் தாக்கு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து அரசு விரைவு பேருந்துகள் புறப்பாடு. விமான நிலையத்தை விட பிரம்மாண்டம் என பயணிகள் மகிழ்ச்சி. சமூக நீதிக்கான பயணத்தில் தடைகளை தகர்க்க ஸ்டாலின் உறுதி. புத்தாண்டிலும் திராவிட மாடல் அரசின் சாதனைகள் தொடரும் என நம்பிக்கை. உலகின் முதல் நாடாக நியூசிலாந்தில் புத்தாண்டு கொண்டாட்டம். 2024 உற்சாகத்துடன் வரவேற்க தயாராகிறது தமிழகம். வணக்கம். வணக்கம். மத்திய பாஜக ஆட்சியில் பெண்கள் சிந்தும் கண்ணீரை விட அரசியல் ஆதாயத்தின் அளவு அதிகமாக உள்ளதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவராக இருந்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிரிஜ்பூஷன் மீதான பாலியல் தொல்லை புகார்களால் சர்ச்சை எழுந்தது. போராட்டங்களை தொடர்ந்து திரு பிரிஜ்பூஷன் பதவி விலகினார். எனினும் கூட்டமைப்பின் புதிய தலைவராக அவரது நண்பர் திரு சஞ்சய் சிங் தேர்வு செய்யப்பட்டார். நிர்வாகிகள் தேர்தலிலும் அவரது ஆதரவாளர்களே அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றனர். இதற்கு மல்யுத்த வீரர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஒலிம்பிக் வீராங்கனை சாக்ஷி மாலிக் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா தமது பத்மஸ்ரீ விருதை திரும்ப ஒப்படைத்தார். இதனிடையே மல்யுத்த கூட்டமைப்பை விளையாட்டுத்துறை அமைச்சகம் இடைநீக்கம் செய்ததுடன் பணிகளை கண்காணிக்க தற்காலிக குழுவை அமைத்தது. இந்த நடவடிக்கைகளால் மல்யுத்த வீரர்களும் வீராங்கனைகளும் சமாதானம் அடையவில்லை. இந்நிலையில் வீராங்கனை வினேஷ் போகத் தாம் பெற்ற கேல் ரத்னா மற்றும் அர்ஜுனா விருதுகளை பிரதமர் அலுவலகத்தில் ஒப்படைக்க சென்றார். காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் அவற்றை கடமை பாதையிலேயே அவர் விட்டுச் சென்றார். பின்னர் டெல்லி காவல்துறையினர் அந்த விருதுகளை எடுத்துச் சென்றனர். இது தொடர்பான காட்சிப் பதிவை சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ள திரு ராகுல் காந்தி, நாட்டின் ஒவ்வொரு மகளுக்கும் சுயமரியாதைதான் முதன்மையானது என்று குறிப்பிட்டுள்ளார். தம்மை தாமே பாகுபலி என்று சொல்லிக் கொள்பவரிடமிருந்து பெறக்கூடிய அரசியல் ஆதாயம் வீராங்கனைகளின் கண்ணீரை விட அதிகமாகிவிட்டதா என்று திரு மோடியின் பெயரை குறிப்பிடாமல் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விவகாரத்தில் நாட்டை பாதுகாக்கும் பொறுப்புள்ள பிரதமரின் பங்கு குரூரமாக உள்ளதாகவும் அது மனதை காயப்படுத்துவதாகவும் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் இனி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து மட்டுமே செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் தென் மாவட்டங்களுக்கு செல்வோரின் பயண நேரத்தை குறைக்கும் வகையிலும் வண்டலூர் அருகே கிளாம்பாக்கத்தில் 40 ஏக்கர் பரப்பளவில் 400 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்ட பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. அதிநவீன வசதிகளுடன் கூடிய இந்த பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார். இதையடுத்து இன்று காலை முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இப்போ கும்பகோணத்துக்கு போகிறதுக்காக இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். முன்னாடிலாம் நாங்கள் பெருங்கலத்தூர் வரைக்கும் போகணும். அங்கே போனாலுமே பஸ் ஸ்டாண்டு இல்லை. மழையோ இல்லை வெயிலோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கமே வந்ததுனால எங்களுக்கு இன்னும் 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் எங்களுக்கு சேவ் ஆகுது, டைம் ஆகிடும். எல்லாமே நாங்கள் புக் பண்ணிட்டோம். இப்போ புக் பண்ணுறப்பயே கோயம்பேடு இல்லை, ஆக்சுவலாக இப்போ கிளாம்பாக்கம்னு ஆன்லைனில் மாற்றிட்டாங்க. அதனால் இப்போ கிளாம்பாக்கம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவே இருக்குது. தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை வந்த விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலேயே நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் தெற்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு செல்லும் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் இனி கிளாம்பாக்கத்தில் இருந்தே புறப்படும் என்றும் கோயம்பேட்டுக்கு செல்லாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேட்டில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்ல முன்பதிவு செய்தவர்கள் கிளாம்பாக்கத்தில் இருந்து பயணம் செய்யலாம் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. விமான நிலையத்தை விட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மிக அழகாக இருப்பதாக பயணிகள் தெரிவித்தனர். என்ட்ரன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. பட் என்ன அப்படின்னா, இதே மாதிரி நீட்டாக ஆரம்பத்துலேருந்து ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே நீட்டாக மக்கள் மெயின்டைன் பண்ணணும். எதுவும் அசுத்தப்படுத்தாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்போ தான் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் கவர்மெண்ட் இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீட்டாக மெயின்டைன் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏர்போர்ட்டை விட இது ரொம்ப பெருசாக ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. நான் இதுமாதிரி இதான் ஃபஸ்ட் டைம் நான் இது மாதிரி பார்க்குறது. நான் சுற்றிட்டு பார்த்தேன், எல்லா இடத்துலையுமே வேறு மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறதுனே எனக்கே தெரியல. ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு இது பஸ் ஸ்டாண்டை விட ரொம்ப வேறு எந்த பஸ் ஸ்டாண்டையும் எனக்கு என்ன பார்த்தது கிடையாது. வேறு லெவலில் இருக்குது. விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி கோட்டங்களில் இருந்து இயக்கப்படும் பேருந்துகள் பொங்கல் வரை கோயம்பேட்டில் இருந்து கிளாம்பாக்கம் வழியாக செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருக்கும் கிழக்கு கடற்கரை சாலை வழியாகவும் செல்லும் பேருந்துகள் வழக்கம் போல் கோயம்பேட்டில் இருந்து இயங்கும். ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை பொங்கல் பண்டிகைக்கு பிறகே கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து முழுமையாக இயங்கும். கிளாம்பாக்கத்திலிருந்து சென்னை செல்வோருக்காக தாம்பரம், வேளச்சேரி, கிண்டி, திருவான்மியூர், அடையாறு ஆகிய இடங்களுக்கு 15 நிமிட இடைவெளியிலும், பாரிமுனைக்கு 10 நிமிடத்திற்கு ஒரு முறையும் என பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. நகரின் பிற இடங்களுக்கும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
சமூக நீதிக்கான பயணத்தில் எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் புத்தாண்டில் அவற்றை தகர்த்தெறிந்து முன்னேறுவோம் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டின் நினைவலைகளை எக்ஸ் வலைதள பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இனிய மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளால் பலவித அனுபவங்களை வழங்கிய இந்த ஆண்டை வழியனுப்பி புதிய அனுபவங்களை பெறவும் சாதனைகளை தொடர்ந்து படைக்கவும் 2024ஆம் ஆண்டை வரவேற்பதாக திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் அனைத்து பணிகளும் இடம்பெறணும், அதிகாரத்தை அடையணும். அந்த சமூக நீதியை நிலைநிறுத்துவதுதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சியோட லட்சியம். அதுக்காகத்தான் இத்தனை திட்டங்களும், இதுக்கு தேவையான எல்லாவற்றையும் செஞ்சு தர நான் இருக்கேன், நம்ம அரசு இருக்கு. மக்களுக்கு பணி செய்ய, தொண்டு செய்ய கிடைத்த வாய்ப்பாதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறதையும் முதலமைச்சருங்கிற நாற்காலியில அமர்ந்திருக்கிறதையும் நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு அனைத்து துறையிலும் முன்னேறி இந்தியாவோட தலை சிறந்த மாநிலமாக ஆனதுன்னு சொல்லணும். அந்த ஒற்றை இலக்கோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். திராவிட மாடல் அரசின் வெற்றி பயணம் வரும் புத்தாண்டில் புதிய சாதனைகளை தொடும் என்றும் அதற்கான நம்பிக்கையும் உறுதியும் புத்தாண்டில் நிறைந்துள்ளதாகவும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். எல்லோருக்கும் எல்லாம் என்ற லட்சியம் நிறைவேறும் நிறைவான ஆண்டாக புத்தாண்டு அமையட்டும் என்றும் அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக நாடு முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்கள், நட்சத்திர விடுதிகளில் கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. உலகின் முதல் நாடாக இந்திய நேரப்படி மாலை 4:30 மணிக்கு நியூசிலாந்து நாட்டில் 2024 புத்தாண்டு பிறந்தது. ஆக்லாந்து நகரில் புத்தாண்டை வரவேற்ற மக்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கண்ணை கவரும் ஒளி விளக்குகளும் விண்ணை பிரகாசிக்க வைக்கும் பட்டாசுகளும் இரவை பகலாக்கின. இந்தியாவில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக உஜ்ஜயினி மகா காளேஸ்வரர் கோயில், வாரணாசியில் சீத்ல மந்திர், கான்பூர் ஆனந்தேஸ்வரர் கோயில், ஹைதராபாத் சிக்கட்பள்ளியில் உள்ள ஹனுமன் கோயில் உள்ளிட்ட ஆலயங்களில் நடைபெற்ற இந்த ஆண்டின் கடைசி பூஜைகளில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் தங்க கோயிலில் பக்தர்கள் வழிபாட்டில் ஈடுபட்டனர். சென்னை வடபழனி முருகன் கோயிலில் நடைபெற்ற பூஜையில் ஏராளமானோர் வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். திருச்செந்தூரில் குவிந்த பக்தர்கள் கடலில் நீராடியும் பால் குடம் எடுத்தும் அலகு குத்தியும் தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். புத்தாண்டை முன்னிட்டு நள்ளிரவு 1 மணி முதல் சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரை அழகர் கோயில், 18ஆம் படி கருப்பண்ணசாமி, பழமுதிர் சோலை முருகன் கோயில்களில் பக்தர்கள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து தரிசனம் செய்தனர். புவனேஸ்வர், கவுஹாத்தி, ராமேஸ்வரம் உள்ளிட்ட நகரங்களில் குவிந்த பயணிகள் 2023ஆம் ஆண்டின் கடைசி சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். டெல்லியில் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் நடன நிகழ்ச்சியில் பலர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். மும்பை கேட்வே ஆஃப் இந்தியா பகுதியில் ஏராளமானோர் படகில் சவாரி செய்து மகிழ்ந்தனர். புத்தாண்டையொட்டி சென்னை மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் உள்ள நட்சத்திர விடுதிகள், பண்ணை வீடுகளில் கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மக்கள் கடலில் இறங்குவதை தடுக்கும் வகையில் பெசன்ட் நகர், திருவான்மியூர், பாலவாக்கம் உள்ளிட்ட கடற்கரைகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. நள்ளிரவு 1 மணியுடன் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களிலும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் புத்தாண்டை கொண்டாட சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதனால் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனிடையே கொடைக்கானலில் புத்தாண்டையொட்டி தயாரிக்கப்பட்டுள்ள புது வகையான ஹோம்மேட் சாக்லேட்டுகள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ளன. புதுச்சேரியிலும் விடுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதையடுத்து விடுதிகள் மற்றும் மக்கள் கூடும் இடங்களில் போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அரசு மருத்துவமனையில் கடந்த ஆண்டை விட அதிக எண்ணிக்கையில் 500க்கும் அதிகமான பிரசவங்கள் நடந்ததை மருத்துவ குழுவினர் கேக் வெட்டி கொண்டாடினர். அந்த மருத்துவமனைக்கு திருபுவனம் மட்டுமின்றி அல்லி நகரம், தட்டான்குளம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பெண்களும் பிரசவத்துக்காக வருகின்றனர். தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் பணச்செலவு அதிகம் என்பது மட்டுமின்றி அரசு மருத்துவமனையில் சிறந்த கவனிப்பு உள்ளதால் நம்பிக்கையுடன் வருவதாக தாய்மார்கள் தெரிவித்தனர். எனக்கு 3 குழந்தையுமே திருப்புவனம் ஜிஹெச்ல தான் டெலிவரி ஆச்சு. 2வது குழந்தை பிறந்தப்ப எனக்கு ப்ரெஷர் அதிகமாயிருச்சு. டாக்டர், நர்ஸு, சிஸ்டர் எல்லாருமே நல்லா அன்பாக பேசுவாங்க, நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. இப்போ 3வது குழந்தை பிறந்து 3க்கு தான் இடம் இருக்குது. குழந்தையும் நல்லா இருக்குது, நானும் நல்லா இருக்கேன். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா நிறைய காசு இதுன்னு கேட்டாங்க. இங்கே நல்லா பார்த்துக்கிறாங்க. 10 நாளைக்கு முன்னாடி தான் பையன் பிறந்தா, சிசரின்னு சொன்னாங்க. வெளியில் ப்ரைவேட்டில் கேட்டால் 1 lakhs 2 lakhs ஆகும், செலவாகும்னு சொன்னாங்க. சரி, இங்கேயே நல்லா பார்க்கறதுனால நான் இங்கேயே பார்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா குழந்தைய ஆரோக்கியமாக இருக்குது, நானும் ஆரோக்கியமாக இருக்கேன். குழந்தை உண்டானதிலிருந்து பிரசவிப்பது வரை மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகளை அக்கறையுடன் மருத்துவ குழுவினர்
வழங்குவதாக பெண்கள் தெரிவித்தனர். நான் கன்சீவாக இருக்கையில் செக்கப்புக்கு வர மறந்துட்டாலும் கூட அவங்களே கால் பண்ணி வர சொல்லிடுவாங்க. தடுப்பூசி போடலாட்டியும் அவங்களே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க வந்து தடுப்பூசி போட்டுக்கோங்கன்னு. மேக்ஸிமம் நார்மலுக்கு ட்ரை பண்ணுறாங்க, முடியாத பட்சத்துக்கு தான் சிசேரியன் பண்ணுறாங்க. திருபுவனம் அரசு மருத்துவமனையில் கடந்த ஆண்டு 520 பிரசவங்கள் நடந்தன. இந்த ஆண்டு 575 பிரசவங்கள் வெற்றிகரமாக நடந்ததை அடுத்து மருத்துவர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். அப்போது பேசிய மருத்துவர்கள் உரிய வழிகாட்டுதல் பெறாமல் கடைசி நேரத்தில் கர்ப்பிணிகள் அரசு மருத்துவமனைக்கு வருவதாலேயே சிலருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுவதாக தெரிவித்தனர். மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களிலிருந்தும் பிரசவத்துக்காக கர்ப்பிணிகள் அங்கு வருவதாக அவர்கள் கூறினர். இனி வருவது செய்தி துளிகள். இந்தியா தன்னம்பிக்கையால் நிரம்பி வழிவதாக தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்த ஆண்டும் இதே உற்சாகத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உணர்வு மற்றும் வேகம் புத்தாண்டிலும் தொடர வேண்டும் என வலியுறுத்தினார். கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இரு மாவட்டங்களிலும் அபராதமின்றி மின் கட்டணம் செலுத்த நாளை மறுநாள் வரை அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இதனை பிப்ரவரி 1ஆம் தேதி வரை நீட்டித்து அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு உத்தரவிட்டுள்ளார். சென்னையை அடுத்த வேலப்பஞ்சாவடியில் கார் பழுது நீக்கும் மையத்தில் சேவை கட்டணத்தை வாடிக்கையாளர் ஒருவர் ₹1, ₹2, ₹5 நாணயங்களாகவும் ₹10 நோட்டுகளாகவும் கொடுத்த காட்சிப்பதிவு வலைதளங்களில் பரவி வருகிறது. காரை பராமரிப்பு பணிக்காக விட்டுச் சென்ற நிலையில் 3 முறை அலைய வைத்ததால் தனது கோபத்தை ₹40,000 சில்லறையாக கொடுத்து தீர்த்து கொண்டதாக அந்த வாடிக்கையாளர் தெரிவித்தார். திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், திருவல்லிக்கேணி, அழகர் கோவில், ராமேஸ்வரம் கோயில்களுக்கு வரும் பக்தர்களுக்கு நாள் முழுவதும் லட்டு பிரசாதம் வழங்கும் திட்டம் இன்று துவங்கியது. அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் காணொலி மூலம் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதையடுத்து 5 கோயில்களிலும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மோசடி மற்றும் முறைகேடு வழக்கில் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு ஜெகநாதன் சிக்கியுள்ள நிலையில் மேலும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மாணவர்கள் அளித்த புகாரில் பட்டியல் இன மாணவர்களுக்கு தீனதயாள் உபாத்யாயா திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட 2,60,00,000 நிதியில் முறைகேடு நடந்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். அதிவேகமாக செல்லும் தனியார் பேருந்துகள் குறித்து அவசர எண் 100க்கு பயணிகள் புகார் செய்யுமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல்லிலிருந்து மதுரைக்கு அசுர வேகத்தில் சென்ற தனியார் பேருந்தை அம்மையநாயக்கனூர் காவல் நிலையம் அருகே மடக்கிய காவல்துறையினர் ஓட்டுநரை எச்சரித்தனர். அதிக வேகம் குறித்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் பயணிகள் முறையிட்டு பேருந்தை நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கூறினர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் திட்டம் சார்பில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவ மதங்களைச் சேர்ந்த 100 கர்ப்பிணிகளுக்கு சந்தனம், குங்குமம், வளையல்கள், பழங்கள், புடவைகள் வழங்கப்பட்டன. அனைவருக்கும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அமர சிம்மேந்திரபுரத்தில் குதிரை வண்டி மற்றும் மாட்டு வண்டி பந்தயங்கள் நடைபெற்றன. சிறிய மாடு, நடுமாடு, பெரிய மாடு என்று 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 35 ஜோடி மாட்டு வண்டிகளும் குதிரை வண்டி பந்தயத்தில் 12 வண்டிகளும் பங்கேற்றன. புதுச்சேரியில் கடலின் முகத்வாரத்தில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்ய எதிர்ப்பு தெரிவித்து பெரியாறு பகுதியில் கட்டுமரங்களை கடலில் மிதக்கவிட்டு வலைகளை வீசி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். படகுகளை இயக்குவதால் மீன்வளம் பாதிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு மாதிரி பள்ளியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 5 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆண்டின் கடைசி நாளான திருப்படி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. வள்ளி தெய்வ யானையுடன் வெள்ளி திருத்தேரில் எழுந்தருளி மாட வீதியில் உலா வந்த உற்சவரை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கேரள மாநிலம் கொல்லம் பகுதியிலிருந்து குமரி மாவட்டத்துக்கு வீணான உணவு மற்றும் மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்த 2 லாரிகளை நாகர்கோவிலைச் சேர்ந்த இளைஞர்கள் மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கேரளாவிலிருந்து கழிவுகளை கொண்டு வந்து தமிழகத்தில் கொட்டுவது வாடிக்கையாகிவிட்டதாக கூறிய இளைஞர்கள் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரினர்.
குமரி மாவட்டம் மார்த்தாண்ட பகுதியில் உள்ள பிரபல நகைக்கடையில் நகைகளை திருடிய கடை ஊழியர்களான அனீஸ், ஷாலினி, அபிஷா ஆகிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். குழித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களிடமிருந்து 54 சவர நகைகளும் 6 கிலோ வெள்ளி கொலுசுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. அனீஸிடமிருந்த சொகுசு காரையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி சவரன் 47,280 ரூபாயாகவும் 1 கிராம் 5,910 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 80 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மோடி ஆட்சியில் பெண்கள் சிந்தும் கண்ணீரை விட அரசியல் ஆதாயத்தின் அளவு அதிகமாக உள்ளதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். சமூக நீதிக்கான பயணத்தில் எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் புத்தாண்டில் அவற்றை தகர்த்தெறிந்து முன்னேறுவோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலகின் முதல் நாடாக நியூசிலாந்தில் 2024ஆம் ஆண்டு பிறந்த நிலையில் அதனை உற்சாகத்துடன் வரவேற்க தமிழகம் தயாராகி வருகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.